السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் அல்லாஹுடைய பேரருளும் கிருபையும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஈமானில் உள்ள ஒரு அம்சமாகும். ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் படித்திருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது ஈமானில் ஒரு பகுதி. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நேசிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதில் மிக குறைந்த அளவுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். அவர்களுடைய உபதேசங்களை, அவர்கள் வழிகாட்டிய நிறைய விஷயங்களில் கட்டுப்பட்டு நடப்பது என்பது நமக்கு குறைவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவில், அவர்கள் காட்டிய வழிமுறையில் கவனக்குறைவு இருக்கிறது அப்படின்னு சொன்னாலோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதில் எங்களுக்கு குறைவான அளவு தான் நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொன்னாலோ, நேசத்திலுடைய குறைவு தான் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்றால், அவர்களை அதிகமாக நான் விரும்புகிறேன் என்றால் அதிகமாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயங்களில் நாங்கள் பின்பற்றுவதில் குறைவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நேசத்தினுடைய குறைவு தான் அப்படிங்கிறத நாங்கள் உணரணும். ஏன்னா நம்மில் பலர் நினைக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன், ஆனால் பின்பற்றுறதில்லை அப்படிங்கிறத நினைக்கிறோம். ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கணும். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது தான் ஈமானுடைய பகுதின்னு நம்ம சொன்னோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸ்களில் சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அக்கூன அஹப்ப இலைஹி. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஈமானில் உள்ளது. எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், மின் வலதிஹி ஓ வாலிதிஹி வன்னாசி அஜ்மாயின், உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, வன்னாசி அஜ்மாயின், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரையும் விட எப்போது ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறாரோ, பிள்ளைகள், குழந்தைகள், பெற்றோர்கள், குடும்ப உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் விட யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அஹப்ப இலைஹி, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறாரோ அவர்தான் யாராக ஆக முடியும் என்று சொன்னால் ஈமான் கொண்டவராக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நேசிக்கல அப்படின்னு சொன்னா லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அக்கூன அஹப்ப இலைஹி, எல்லாரையும் விட நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர செய்தி முத்தஃபக்குன் அலைஹின்னு சொல்றோம். முத்தஃபக்குன் அலைஹின்னு சொன்னா புகாரிலையும் வருது, முஸ்லீம்லேயும் வருது. சஹீல் புகாரிலையும் சஹீல் முஸ்லீம்லேயும் ஒரே செய்தி வந்து அப்படின்னு சொன்னால் முத்தஃபக்குன் அலைஹின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆதாரபூர்வமான ஒரு செய்தி தான் இந்த செய்தி. அப்போ பரிபூர்ணமாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை இது காட்டுது. அப்போ பரிபூர்ணமான ஈமானோடு நாங்கள் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா பலகீனங்கள் எங்களிடத்துல இருக்கு. காரணம், நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விஷயங்களில் எங்களால் முடிந்ததை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். சில விஷயங்கள் எங்களால் முடியும், ஆனாலும் சில பல காரணங்களால் நாங்கள் அதை விடுவோம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எந்த அளவுக்கு நேசித்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சால் நாங்கள் அவங்கள நேசிப்போம். அவர்கள் எங்கள் மீது கொண்ட அக்கறை எவ்வளவு அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தாலே என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய தூதர் மேலே எங்களுக்கு ஒரு நேசம் வரும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரத்து தௌபாவுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில்
கால இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் எப்படி நேசிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரையெல்லாம் விட? ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களை விட, வ அப்னாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை விட, வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களை விட, வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களை விட, வ அஷீரத்துக்கும் உங்களுடைய செல்வம் சம்பாதிச்ச செல்வத்தை விட, வ அம்வால் இஃப்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வியாபாரம் சுருங்கி விடுமோ என்று நீங்கள் பயப்படக்கூடிய வியாபாரத்தை விட, உங்களுடைய சொத்து சுகங்களை விட நீங்கள் எப்போது ஒ மசாக்கீன தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி நீங்கள் இதை எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லிக்கிட்டு அது தொடர்ந்து சொல்றான், வ ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ் வ தரப்பசு. நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த பெற்றோர்களை விட, குழந்தைகளை விட, எல்லோரையும் விட நேசிக்கவில்லை என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபதரப்பசு நீங்கள் காத்திருங்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் காத்திருங்கள். ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி. அல்லாஹுடைய தண்டனை அல்லாஹுடைய கட்டளை உங்களுக்கு மேலாக இறங்குவதை நீங்கள் என்ன செய்யுங்க? காத்திருங்கள் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கவில்லை என்று சொன்னாலும் என்ன பிரச்சனை தான்? அல்லாஹ்வுடைய சாபமும் தண்டனையும் எங்கள் மீது இறங்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்? அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுல அல்லாஹ் சொல்றான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களுக்கு மத்தியில் ஒரு தூதர் வந்திருக்கிறார். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அசீசுன் அலைஹி மா அனித்தும். அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது நீங்கள் சிரமப்படுவது, நாங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன. முஃமின்கள் சிரமப்படக்கூடிய நேரத்தில் அவர் பெரும் அக்கறையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்றான், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரவுஃபுர் ரஹீம். இந்த ரவுஃப் ரஹீம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்ல ஒன்று. ரவுஃப் ரஹீம் என்று சொன்னால் அன்பாளன், அதே போல கருணையாளன் என்ற பெயர். இது ரெண்டுமே, ரவுஃப் அப்படிங்கிறதும் ரஹீம் அப்படிங்கிறதும் அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்ல உள்ளது. இந்த ரெண்டு பெயரையும் அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்குறான். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மீது ரவுஃபாக இருக்கிறார், உங்கள் மீது ரஹீமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அல்லாஹுவே என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி எங்களுக்கு சொல்லித்தரான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த ரவுஃபும் ரஹீம் இந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, அவர் நீங்க சிரமப்படுறத தாங்கிக்க மாட்டாரு அப்படிங்கிறது ஒன்று. நீங்க சிரமப்பட்டா அவரால் தாங்க முடியாது. இரண்டாவது, நீங்க பெரும் அக்கறையோடு நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு அக்கறையோடு இந்த நபி இருக்கிறார் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் முஃபஸ்ஸிரீன்கள், அதாவது தஃப்சீர் செய்யக்கூடியவங்க, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க. இது என்ன தெரியுமா குறிப்பிடுது? நீங்க நரகம் செல்லக்கூடாது என்பதில் மிகப்பெரிய கவலையோடு இருக்கக்கூடிய நபி. அதற்காக எதுவெல்லாம் செய்ய முடியுமோ, அந்த நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர் காட்டி தந்து விட்டார். அதே போல பெரும் அக்கறையாளர். இங்க சொர்க்கம் போகணுங்கிறதுல எந்த அளவு அக்கறையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எல்லா வழிகளையும் அவர் காட்டி தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்களும் இதே போன்ற ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இந்த ஒரு வசனத்தை நாங்க ஆழமாக சிந்திச்சாலே இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க நேசிப்போம். எந்த அளவுக்கு நேசிப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? மாறு செய்ய மாட்டோம். இப்போ நமக்கு ஒரு மனிதர் நம்ம மேல அக்கறையோடு இருக்கிறாரு, பாசமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை நாங்க நேசிப்போம். எங்களுடைய குழந்தைகளை படிக்க வச்சு, எங்களுக்கு வேலை வாங்கி தந்து, எங்களுக்கு சம்பளம் தந்து, எங்கள் குடும்பத்தை எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு, எங்களுக்காக அவ்வளவு அக்கறைப்படுறாரு, வேதனைப்படுறாரு இப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருந்தால் நாங்கள் அவரை எந்த அளவுக்கு நேசிப்போம்? அவரை அடிக்கடி நாங்கள் பார்க்க போவோம், அவருக்கு மாறு செய்ய மாட்டோம். ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மேலே அந்த அளவுக்கு அக்கறையாக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹுவே என்ன செய்கிறான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு இந்த இறை தூதர் நம்மளை நேசித்தாங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் நல்ல காற்று, நல்ல மழை, சூறாவளி மாதிரி காற்று அடிக்குது. நல்ல மழைக்கான மேகங்கள் எல்லாம், கரும் மேகங்கள் எல்லாம் தென்படுது. உடனே மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உட்பட எல்லா சஹாபாக்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாங்க. இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க. இப்படி அவனுடைய முகத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்லுவாங்க, கவலையினுடைய ரேகைகளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல காற்று, மழை, மேகங்கள் எல்லாம் அப்படி வரக்கூடிய நேரத்தில்
சவுதி எப்படி அந்த சூடான அந்த நாட்டில் வந்து பார்க்கும் நேரத்தில் சந்தோஷம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தில் கவலையினுடைய ரேகையை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களே, நீங்கள் எதற்காக கவலைப்படுறீங்க, ஏன் அங்கே இங்கேயும் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னி ஹஷீத்து ஐ யகூன ஃபீஹி அதாபன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மழை காற்றும் இந்த மேகமூட்டங்களும் வந்து என்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு அதாபாக இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். ஏன்னு சொன்னால், இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமூகங்கள் எல்லாம் இதே போன்ற காற்றால் இதே போன்ற மேகங்களால் தான் என்ன செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டது. அதே போன்ற ஒரு அதாபாக இது இருந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மேலாக அந்த அளவுக்கு இரக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். தான் அழிந்து விட மாட்டார்கள். அவர் நபி, அவர் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி மேகங்கள் வந்தாலும் காற்று வந்தாலும் அல்லாஹ் அவரை காப்பாற்றுவான். அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த சமூகம் என்ன செய்யப்படக்கூடாது, வேதனை படப்பற்றக்கூடாது, அல்லாஹுவால் வேதனை செய்யப்பட்டிருக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அதாபை நினைத்து என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. அதனால தான் சொன்னாங்க, இன்னி ஹஷீத்து, நான் பயப்படுறேன், இது என்னுடைய சமூகத்துக்கு ஒரு வேதனையாக இருந்து விடுமோ என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. நல்ல சாப்பாடு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, தொடர்ந்து 2 நாள் என்ன செய்யறது இல்லை, நான் வயிறு நிறைஞ்சி சாப்பிட்டது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நபிக்கு முடியாதா அப்படி சாப்பிடாம இருக்கணுங்கிறது அவருடைய கட்டாயமா அப்படின்னா, அவரால் முடியும். அவருக்கு அந்த அளவுக்கு சொத்துகள் இருந்தது, வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் அப்படி இருந்துச்சு. அதை பயன்படுத்தி கொள்ள அல்லாஹ்வுடைய தூதரால் முடியும். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீட்டில் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் வந்து ஊற்றித்தான் அந்த இதை வந்து சமைப்பாங்க. அந்த எண்ணெய் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க, துர்நாற்றம் அடிக்கும், வாயில் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு நாற்றம் எடுக்கக்கூடிய எண்ணெயாக அது இருக்கும், சாப்பிட முடியாது. சில வேளைகளில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க குழி தோண்டி இருக்கிறாங்க. நிறைய வேளைகளில் சஹாபாக்கள் ஒரு கல்லை சுமப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கல்களை தன்னுடைய வயிற்றில் கட்டி கொள்வாங்க. அந்த அளவுக்கு வறுமையிலையும் பட்டினிலையும் வந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு துவா செய்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, அல்லாஹும்ம லா யுஸல்லித் அலா உம்மதி ஜூஅன் ஃபயுஹ்லிக பிஹி ஆம்மா. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க, என்னுடைய சமூகத்தை பசியால் பட்டினியால் அழிச்சு விடாதையா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த துவாவை தனக்கு கேட்டிருக்க முடியாத அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்காக கேட்டாங்க, என்னுடைய சமூகத்தை பசியாலையும் பட்டினியாலையும் அழித்து விடாதே அல்லாஹ் என்று கேட்டார்கள். இது பொது பட்டினி. ஒருத்தர் 2 பேர் என்ன செய்யலாம், இஸ்லாமிய சமூகத்தில் பட்டினியால் மௌத்தாகலாம். ஆனால் ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த துவாவுக்கு பிறகு இன்று வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் பசியால் செத்து போனது என்று வரலாறு இருக்காது. வரலாறு என்ன செய்யாது, பசியாலே செத்துட்டாங்க இப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்காது. சில சம்பவங்கள் நடந்து கொடுமைப்படுத்தப்பட்டு ஒரு சிலர் என்ன செய்யலாம், மௌத்தாகலாம். ஆனால் அல்லாஹ் ஒரு வேதனை இறக்கி இந்த சமூகத்தை பட்டினியால் என்ன செய்ய மாட்டான், கொல்ல மாட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவாக செஞ்சிருக்கிறாங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இருந்துட்டு இருக்கிறாங்க. குறைஷிகள் வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல. குறைஷிகள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் நபின்னு சொல்கிறீங்க, சரி ஏற்றுக்கிறோம், நீங்கள் என்ன செஞ்சால் ஏற்றுக்கிறோம் தெரியுமா, இந்த இருக்குது சஃபா மருவா இந்த மலை என்ன செய்யுங்க, எங்களுக்கு தங்கமாக மாற்றி காட்டுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், சஃபா மலையை எங்களுக்கு தங்கமாக அப்படியே மாற்றி காட்டுங்க, நீங்கள் தான் தூதர் என்கிறத இப்போதே நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி. ஏன்னா சமூகத்துக்காகவே வாழக்கூடிய ஒரு மனிதர், அவங்க சொல்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், இந்த மலையை மட்டும் தங்கமாக மாற்றுங்க அப்படின்னு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்பட்டு அந்த ஆசையின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த மலையை வந்து தங்கமாக எனக்கு மாற்றித்தா, இதன் மூலமாக என்ன செய்வாங்க, இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துவா செஞ்ச உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொன்னாங்க, சலாம் சொல்கிறாங்க, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய சலாம் எடுத்து வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் இந்த மலையை தங்கமாக மாற்றி தருவதற்கு தயார், அல்லாஹ் இந்த மலையை தங்கமாக மாற்றி தருவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபமன் கஃபர பஅத ஸாலிக மின்ஹும், இதற்கு பிறகு நான் தங்கமாக மாற்றிடுவேன், ஆனால் தங்கமாக மாற்றியதற்கு பிறகு எவனாவது இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா,
இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இதற்கு முன் எந்த சமூகத்திற்கும் கொடுக்காத ஒரு தண்டனையை நான் இறக்குவேன் என்ற கண்டிஷனோடு அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த இதை செய்கிறான். அப்போ இன்னொரு கண்டிஷனையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், இது ஒரு சாய்ஸ், நீ வேணும்னா மாற்றி தர்றேன், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பெரும் தண்டனையை, நீ வரலாற்றில் நீங்கள் பார்க்காத ஒரு தண்டனையை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். ஆனால் இன்னொன்று இருக்குது, அல்லாஹ் என்ன செய்கிறான், இன்னொரு சாய்ஸை கொடுக்குறான். என்ன அப்படின்னு சொன்னான், உங்களுக்காக பாபு தௌபா பாபு ரஹ்மா, உங்களுக்காக தௌபாவினுடைய வாசலை நான் திறந்து தரேன், ரஹ்மத்துடைய வாசலை நான் திறந்து தருகிறேன், இதில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், கேட்குறான். பாபு தௌபா வேணுமா, பாபு ரஹ்மா வேணுமா, அல்லது இந்த மலை தங்கமாகத்தான் ஆக வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த மலை தங்கமாக்கப்பட வேண்டாம், ஆனால் எங்களுக்காக தௌபாவுடைய வாசலையும் ரஹமத்துடைய வாசலையும் எங்களுக்கு திறந்து தா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதற்கு பிறகுதான் என்ன செய்யப்பட்டது, தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டது. நாங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய பாவங்களுக்கும் நாங்கள் தௌபாவுடைய வாசல் திறந்திருப்பதன் காரணமாகத்தான் என்ன செய்யப்படுது, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இல்லை என்று சொன்னால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் தௌபாவுடைய வாசல் திறக்கப்படாமல் இருந்திருக்கும், ரஹ்மத்துடைய வாசல் திறக்கப்படாமல் இருந்திருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கருத்தில் கொண்டு தான் என்ன செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போ கிரகணம் ஏற்பட்டுச்சு. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிரகணம் ஏற்படுது. நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தொழுகிறாங்க. தொழுகையினுடைய சஜிதாவில் ரொம்ப நேரமாக அழுது துவா செய்கிறாங்க. அதில் என்ன துவா செஞ்சாங்கன்னு சொன்னால், யா அல்லாஹ், அவங்க பயந்தாங்க. இந்த கிரகணம் இந்த சமூகத்துக்கு ஒரு, அல்லாஹ் சொல்லுவான், பயமுறுத்துவதற்காகத்தான், இந்த சமூகத்தை பயமுறுத்துவதற்காகத்தான் கிரகணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சரிங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பயம், இந்த கிரகணம் ஏற்படுவதனால ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்று பயப்படுறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் சஜிதாவில் துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்கு தந்திருக்கிறியா இல்லையா, நீ எனக்கு வாக்கு தந்திருக்கிறியா இல்லையா, நான் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் நான் வேதனையை இறக்க மாட்டேன் என்று நீ எனக்கு வாக்கு தந்திருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. பாவ மன்னிப்புக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு, நீ என்னுடைய சமூகத்தை நான் இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவர்களை வேதனை செய்ய மாட்டேன், பாவ மன்னிப்பு கேட்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு நான் வேதனை இறக்க மாட்டேன் என்று நீ எனக்கு வாக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாதிப்பு வந்துவிடக்கூடாது இந்த சமூகத்துக்கு என்று அஞ்சிய ஒரு சமூக தலைவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நாம் என்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோங்கிறத வச்சுக்கிட்டு அவருடைய பிறந்த நாள் வந்துருச்சு ரபியுல் அவ்வல் 12 இப்படின்னு சொல்லிக்கிட்டு பூந்தி, பிஸ்கெட்டு, சாயா, இதெல்லாம் ஜூஸு இதையெல்லாம் வச்சு மீலாதுகளை கொண்டாடி அதில் அநியாயங்கள் அனாச்சாரங்களும் தெருவில் ஆடிக்கொண்டு, எப்படி மற்ற மதத்தவர்கள் தங்களுடைய திருவிழாக்களுக்கு ரோடுகளில் ஆடிக்கொண்டு போவாங்களோ அதே போல் ஆடிக்கொண்டு சுற்றி கொண்டு திரிந்து கொண்டு ஒரு சமூகம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோங்கிற பெயரில் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிரந்தத்தில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எனக்கும் உங்களுக்கும் ஒரு உதாரணம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது. என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு மனிதர் ஒரு நெருப்பை மூட்டுகிறார். ஒரு மனுஷன் என்ன செய்கிறார், நெருப்பை மூட்டுகிறார். அதில் பிரகாசத்தின் காரணமாக பூச்சிகள் எல்லாம், விட்டில் பூச்சிகள் எல்லாம் என்ன செய்யுது, அதை நோக்கி வருது. சில பூச்சிகள் வெளிச்சத்தை நோக்கி வரும். அப்போ அதே போன்ற பூச்சிகள் வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. அந்த மனிதர் என்ன செய்கிறார், அதை தட்டி தட்டி விடுறாரு, நெருப்பில் விழுந்து செத்துறக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அவரால் தடுக்க முடியவில்லை. அதே போல் தான் நானும் உங்களை நரகத்திலிருந்து நான் காப்பாற்றுகிறேன். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய இடுப்பு எலும்புகளை பிடித்து நான் இழுத்து கொண்டிருக்கிறேன், நரகத்தில் விழுந்துடக்கூடாது என்று. இடுப்பு எலும்புகளை அந்த ஹதீஸில் அப்படி தான் வருது, இடுப்பு எலும்புகளை பிடிக்கிறாங்க. ஏன்னா வேற பாகத்தை பிடிச்சா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியாது மனித உடல்ல. இடுப்பு எலும்பு தான் மிக பிடிப்பதற்கு தகுதியான ஒரு இடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இடுப்பு எலும்புகளை நான் பிடித்து உங்களை நரகத்தில் விழாமல் தடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னையும் தாண்டி நீங்கள் என்ன செய்றீங்க, நரகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறையும் கவலையும் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய ஒரு நேரம் என்ன செய்கிறாங்கன்னா, வர்றாங்க, தொழுகைக்காக வர்றாங்க. மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இஷாவுக்கு தொழுகை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மணி 8:10 இந்த மாதிரியெல்லாம் நமக்கு இருக்குது. இதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம தொழாமல் இருப்போம். சில நேரத்தில் ஃபஜ்ரு கூட நம்ம தொழாமல் இருக்க காரணம் என்ன, அது அதிகாலையில் தூங்குகிற நேரத்தில் அது என்ன செய்யுது, ஃபஜ்ருடைய நேரம் வருது. இஷாவுடைய நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் லேட்டாக வர்றாங்க தொழுறதுக்கு.
8 மணி 8:10 போல் இருக்கிற நேரம் இல்லாமல் லேட்டாக வர்றாங்க, 10-11 மணிக்கு வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் தூங்கி தூங்கி விழுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்காக காத்திருந்து வந்து அவங்க தான் ஜமாத்து நடத்துவாங்கன்னு சொல்லி தூங்கி தூங்கி விழுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய சமூகத்துக்கு இது சிரமமாக இல்லை என்று சொன்னால் இஷாவுடைய நேரத்தை நான் பிற்படுத்தி இருப்பேன்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னைக்கு நேரமாக நாங்கள் 8 மணிக்கே தொழுதுகிட்டு அதுக்கு பிறகு தூங்குறோம்னு சொன்னால் அது காரணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இரக்க குணம். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சிரமம் இல்லைன்னு சொன்னால் அதை நான் பிற்படுத்தி இருப்பேன். ஆனால் என்னுடைய சமூகத்திற்கு சிரமம் என்ற காரணத்திற்காக நான் என்ன செய்கிறேன், அதை முன்பாகவே நான் ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் அல்லாமல் ஒரு எதிர்காலத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அக்கறை காட்டினாங்கன்னு பாருங்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை. அவரே சொல்கிறார், சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்களே சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நலம் விசாரிக்க போகிறாங்க நபி சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கிறது, என்னுடைய சொத்துல 3/4 என்ன செய்கிறேன், இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அல்லாஹ்வுக்காகவும் என்ன செய்கிறேன், தந்துடுறேன் அப்படின்றார். சொத்துல 3/4 தந்துடுறேன் அப்படின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம், எடுத்திருக்கலாம். மாஷா அல்லா ஜசாக் அல்லா ஹைரன், இஸ்லாத்துக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்க சொல்லியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வேண்டாம், இது தேவையில்லை. அதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க, பாதியை தர்றேன்றார், சொத்துல பாதியை அல்லாஹ்வுக்காக நான் தர்றேன் அப்படின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வேண்டாம் அப்படின்றாங்க. இப்படி சொல்லி சொல்லி அவர் சொல்கிறாரு, 1/3 தாரேன் அப்படின்றார். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சரி தாங்கன்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதுவே என்னது தான், அதிகம்தான் சொன்னாங்க. என்ன 1/3 என்னதான், அதிகம்தான் என்று சொன்னாங்க. இதில் என்ன கவனிக்கன்னு சொன்னால், இதற்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை கையேந்தக்கூடிய நிலையில் நீங்கள் விட்டு செல்வதை விட அவர்களை செல்வந்தர்களாக விட்டு செல்வது சிறந்ததுன்னு சொன்னாங்க. எந்த ஒரு சமூக தலைவராது இப்படி சிந்திச்சிருப்பாரா? தன்னுடைய வளர்ச்சிக்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், தருவதற்கு ரெடி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வேண்டாம், பிள்ளைங்களுக்கு கொடுங்க, சமூகத்துக்கு நீங்கள் கொடுங்க. இந்த சமூகம் என்ன செய்யக்கூடாது, கையேந்திரக்கூடாது, கண்ணியத்தை இழந்துடக்கூடாது. இஸ்லாமிய சமூகம் என்ன செய்யக்கூடாது, பிறரிடத்தில் கையேந்திரக்கூடாது. அவருடைய பிள்ளைக்காக மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை, இஸ்லாமிய சமூகத்தினுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய சமூகம் கையேந்தி விடக்கூடாது, என்னுடைய சமூகம் பிச்சைக்காரர்களாக ஆகிடக்கூடாது, கண்ணியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியே அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திச்ச அந்த நிலையை நாங்கள் என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். அதே போல் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க, மிக ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. மனைவியோடு இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட இருக்கிறாங்க. நபி அவங்க சந்தோஷமாக இருக்கிற அந்த நேரத்தை பார்த்துட்டு தொழுது முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு விருப்பம், நபி இடத்துல ஏதாவது நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, எனக்காக ஒரு துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், சரி துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவா செஞ்சாங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி ஆயிஷா, யா அல்லாஹ், அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு. மா தகத்தம மின் தம்பிஹா வமா தஅஹர வமா அஸ்ஸர்த வமா அலன்த. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய முன்பின் பாவங்களை நீ மன்னித்து விடு, அவள் ரகசியமாக செய்ததையும் பகிரங்கமாக செய்ததையும் நீ மன்னித்து விடு, எல்லாவற்றையும் நீ மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க. நமக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா என்பது மறுக்கப்படாத ஒரு துவா அல்லாஹ்விடத்தில். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவாவை செஞ்ச உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க அந்த செய்தியில், இந்த துவாவை கேட்ட உடனே எனக்கு மகிழ்ச்சி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது, எல்லா பாவங்கள் மறைவாக செஞ்சது வெளிப்படையாக செஞ்சது எல்லாமே மன்னிக்கப்படுது என்று சொல்லி ஆயிஷா சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை கேட்டு முடித்தவுடன் என்னுடைய தலை என்ன செய்து அவர்களுடைய மடியில் விழுந்து நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் தலை வச்சு அந்த நினச்சி பாருங்களேன், மனைவி வந்து அந்த மடியில் தலை வச்சு சிரிக்கிறாங்க சந்தோஷத்தில். ஆயிஷா பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷாவே நீ வந்து இதில் சந்தோஷப்படுறியா, மகிழ்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொன்னாங்க, இதை விட வேறு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னஹா லதுஆ இலா உம்மதி ஃபீ குல்லி ஸலாத். ஆயிஷாவே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், என்னுடைய உம்மத்துக்காக, நமக்காக
ஒவ்வொரு ரக்காத் தொழுகையிலையும் ஒவ்வொரு வக்துடைய தொழுகையிலையும் நான் இந்த துவாவை செய்து வருகிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறாங்க, ஒவ்வொரு ரக்காத் சலாத்திலும் என்னுடைய உம்மத்துக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த துவாவை நான் செய்து வருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இப்னு ஹிப்பானில் வந்து சஹீஹான செய்தியாக நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சமூகத்திற்கு மேலாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவருடைய பாவங்களின் காரணமாக அவர்கள் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்று கவலைப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த நபியை வந்து நாங்கள் ஒரு ரஹ்மத்தாகவே நாங்கள் என்ன செய்யிருக்கோம், இந்த உம்மத்துக்காக நாங்கள் இறக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயத்தை பாருங்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சிறப்பு துவாவை அல்லாஹ் கொடுத்துருப்பான். சில படத்துக்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, வரம் வேணுமா அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் கேட்கலாம். அவருக்கு வந்து இது கேளுங்க அப்படின்னு சொன்னால் ஒன்னே ஒன்று கேளுங்க நான் செஞ்சு தரேன்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டா அவர் வந்து என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர். இதே போல் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சிறப்பு துவாவை என்ன செய்வான், அல்லாஹ் கொடுப்பான். அதே போல் ஒரு சிறப்பு துவாவை அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அல்லாஹ் என்ன செஞ்சுருந்தான், கொடுத்துருந்தான். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் தந்தான், எனக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்றான் ஒரு சிறப்பு துவா, எல்லோருக்கும் கொடுத்தது போல ஒரு சிறப்பு துவாவை தந்திருக்கிறான். ஆனால் மற்ற நபிமார்கள் எல்லோரும் அதை ஒன்று மக்களுக்கு எதிராக பயன்படுத்தியிருப்பாங்க அல்லது மக்களுக்கு ஆதரவாக என்ன செஞ்சிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பாங்க இந்த உலகத்திலேயே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, எனக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு சிறப்பு துவாவை தந்திருக்கின்றான், ஆனால் நான் அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றேன், பிற்படுத்தி வைத்திருக்கின்றேன் மறுமை நாளுக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் அதை பயன்படுத்தவில்லை. அன்றைய நாள் கியாமத்து நாளுடைய அந்த நாள் என்பது மிக பயங்கரமான நாள். அன்றைக்கு தாயும் தெரியாது, தந்தையும் தெரியாது, மகளும் தெரியாது, பெற்றோர்களும் தெரியாது, எல்லோரும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அன்றைக்கு வார்த்தை எல்லாம் என்ன, நஃப்சி நஃப்சி நஃப்சி, எனக்கு என்ன நிலை, எனக்கு என்ன நிலை. எல்லா தூதர்களும் எல்லா மனிதர்களும் இதே நிலையில் தான் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ஓடிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் எந்த மனைவிக்காக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோமோ, எந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோமோ, எந்த பிள்ளைகளுக்காக ஹராம்களை செஞ்சோமோ, ஹராமான வட்டியை வாங்கி பிள்ளைகளுக்கு செலவிட்டோமோ, எந்த ஹராமான விஷயங்களை செய்து மனைவியை சந்தோஷப்படுத்தினோமோ, எந்த ஹராமான விஷயங்களை செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தினோமோ, அந்த பிள்ளைகளும் தாயும் பெற்றோரும் எல்லோரும் என்ன செய்வாங்க, அன்றைய நாள் ஓடி விடுவார்கள். யாரை தவிர, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர. அல்லாஹ்வுடைய தூதரை தவிர மற்ற எல்லோரும் ஓடி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அன்றைய நாள் நான் என்ன செய்வேன், இந்த உம்மத்துக்காக நான் பரிந்துரை செய்வேன். அதற்காகத்தான் அந்த துவா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்கன்னா பிற்படுத்தி வச்சாங்க. வேறு யாரும் பிற்படுத்தவில்லை அல்லாஹ்வுடைய தூதரை தவிர. அன்றைய நாள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் நம்ம சில விஷயம் குர்ஆன் வசனங்களில் பார்ப்போம், அன்றைய நாள் யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சொன்னாங்க, தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னாங்க, ஃபாத்திமா பின்த் முஹம்மத், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க நரக நெருப்பில் இருந்து. அன்றைக்கு என்னால் பரிந்துரை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பான். இந்த சிறப்பு துவாவை அவர் பயன்படுத்தவில்லை, மறுமை நாளில் என்ன செய்வான், அல்லாஹ் பரிந்துரைக்காக அதை பயன்படுத்த வைப்பான். அன்றைய நாள் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்வாங்க. அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வே வருவான். மறுமை நாளில் நம்மெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லோரும் பயந்து ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் வரலை, இன்னும் அல்லாஹ் வரலை, மறுமை நாள் நடந்து கொண்டிருக்குது, என்ன நடக்குது எதுன்னு தெரியல, மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. அதற்கு பிறகுதான் வஜா ரப்பிக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகள் அணிவகுத்து நிற்க அல்லாஹ் என்ன செய்வான், வருவான். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்து எங்களுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பரிந்துரை செய்வாங்க. ஹவுதுல நமக்கு தண்ணி எடுத்துறது யார், அந்த நபி தான். எங்களுக்காக பரிந்துரை செய்வது, நரகத்திலிருந்து வெளியே எடுப்பது யார், அந்த நபி தான். எங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடிய எல்லா தகுதியும் கொண்ட நபியாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மறுமை நாள் அனுப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எங்களுடைய தாயை விட, குர்ஆன் வசனத்தை நாங்கள் ஓதி காட்டினோம், அப்னாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும், எல்லாரையும் விட, குழந்தைகளை விட, பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, எல்லோரையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நேசிக்கணும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போது நாங்கள் அதை இரண்டாம் தரமாக ஆக்குகின்றோமோ, அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுடைய குடும்பத்திற்கு மேலாக நாங்கள் ஆக்குகிறோமோ, இஸ்லாத்தை நாங்கள் எப்போது இரண்டாம் தரமாக ஆக்குகிறோமோ, அன்றைக்கு எங்களுக்கு வேதனையும் கஷ்டங்களும் வரும் என்பதை அல்லாஹ்வும்
குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதரப்பசு, நீங்கள் காத்திருங்கள், என்னுடைய தண்டனை உங்களுக்கு வருவதை காத்திருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதனால் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னாலும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதை தெரிந்தால்தான் என்ன செய்வோம், அந்த மனிதரை நாங்கள் நேசிப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள், வரலாற்று நிகழ்வுகள் இருக்கின்றது. ஆனாலும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் போதும். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக.